வெல்கம் டு வணக்கம் யூகே. இந்த வீடியோவில் நம்ம நியூ காசல் டு தரம் போன ஒரு ட்ரிப்பை தான் பார்க்க போகிறோம். நியூ காசல் டு தரம்க்கு நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். ட்ரெயினில் வெறும் 20 நிமிஷம் தான். மொத்தமாக எங்களுக்கு 15 பவுண்ட் அப் அண்ட் டவுன் ஸ்பெண்ட் ஆச்சு. நாங்கள் மத்தியான நேரம் வந்ததுனால போகிறதுக்கு முன்னாடி வயிற்று கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு போன்ட்டு கிரெக்ஸ் பக்கம் கொஞ்சம் ஒதுங்கணும். என்ன இது என்ன விதவிதமா இது வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுவும் உருளைக்கிழங்கு சிப்ஸ். அது சிக்கன் நினைச்சேன் நான். சிக்கன் அதுவும் இருக்கா? எது சிக்கன் எது உருளைக்கிழங்கு கண்ணாடி போட்டு பிளாக் எடுப்போம். This is an unwanted statement irrelevant to the current situation. சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் சீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் அழகாக காஃபி குடிச்சிக்கிட்டு தரம் நோக்கி போகிற பயணத்துக்கு தயாராகிட்டோம். வாங்க போகலாம். 20 minutes later. 20 நிமிஷம் கழித்து நாங்கள் தரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் யோசிச்சுருக்கோம். ஒரு வழியாக நாங்கள் ஃபஸ்ட்டு தரம் கத்தீட்ரலுக்கு போகலான்ட்டு முடிவெடுத்து நடந்தே போவோம் அப்படின்னு ஒரு பிளானில் போவோம். தரம் கேசல் அண்ட் கத்தீட்ரல் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நிறைய நாட்டு மக்கள் வந்து பார்த்துட்டு போவாங்க. இந்த பின்னாடி ஒரு இது தெரியுதா? அது என்னதுன்னு தெரியல. இதுதான் எங்கள் ஜோஸ் நேவிகேட்டர் எங்களை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. அதான் மேப், அதான் நேவிகேட்டர். புரியலையே. தரம் போகிற வழி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பழைய கட்டடங்களை பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்தோம். அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அது போகிற வழியில் இங்கே ஆர்வீர் நண்பன் பார்த்திங்கன்னா பவர் பேங்க் கொடுக்குறேன்ட்டு ஒரு வெள்ளைக்காரிக்கிட்ட சிலிம்சம் பண்ண அப்படி பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாம பாருங்க. பாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். அப்படியே ஒரு வழியாக தூரத்தில் மலைக்கு மேலே தான் அந்த கத்தீட்ரல் இருந்துச்சு. நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம். ஒரு சின்ன சந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. அந்த சந்துல இருந்து ஒரு சின்ன பாதை ஏத்தமாக ஏறுது. ஸ்லோப்பு ஸ்டெப்ஸு கூட இல்லை. படிக்க பழு நடக்கிறேன் முடியல, என்னால முடியலடா. எங்களுக்கு முன்னாடி ஒரு வெள்ளக்கார ஃபேமிலியெல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அவங்கள ஓவர் டேக் பண்ணி நம்ம அஸ்வின் ஜோஸ் வந்து கில்லி விஜய் மனசில் நினப்பு பாஞ்சு போயிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக நாங்கள் தரம் கத்தீட்ரலுக்கு வந்துட்டோம். பார்க்கவே ஜெய்ஜாண்டியாக இருந்தது. செம்ம பெருசு. கோவிலையே அந்த காலத்தில் கோட்டை மாதிரி கட்டியிருந்தாங்க. அருமையாக இருந்துச்சு. ஸோ வெளியேருந்து பார்க்குறதுக்கே எங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்படியே திடுத்துப்புன்னு எங்கள் கண்ணுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தெரிஞ்சது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளைக்கார ஆன்டி சாரி கட்டிட்டு நடந்து போயிட்டு இருந்ததுங்க. எங்களுக்கே ஒரு ஷாக்கிங். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தரம் கத்தீட்ரலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே பார்த்த உடனே சூப்பராக இருந்ததுங்க. உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே அந்த காலத்து கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கத்தீட்ரல் பார்த்திங்கன்னா சுமார் 1093 இந்த கத்தீட்ரலை கட்ட ஆரம்பித்து 1133 தான் இந்த பில்டிங்கை முடித்தாங்க. அதாவது 1093 ஆரம்பித்து 1133 தான் முடித்தாங்க. இந்த கட்டடம் ஃபுல்லாக என்ன ஸ்டைல் அப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மன் ரொமன்ஸ் கியூகோய்த்திக் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். உள்ளே நாங்கள் போன உடனே அப்படின்னா அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ பெருசுங்க, பயங்கர பெருசு. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்ச் லைக் கத்தீட்ரல். இதுக்கு எதிர்த்தாப்பில் தான் கேசல் இருக்குது. ஸோ நாங்கள் அதை தாண்டி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருந்தது. என்னடான்னு போய் பார்த்தா அது பேப்டிசம் கொடுக்குற இடம். பார்க்குறதுக்கே எப்படி இதை வந்து இத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஊரில் போர் எடுத்து வரும்போதே கடைசியில் போகும்போது எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாங்க. ஸோ இங்கே எப்படி இவ்வளோ பாதுகாப்பாக இருக்குன்றது இன்னும் டூரிஸ்ட்டுங்களெல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கீழே நிறைய லெட்டர்ஸ், இந்த லேசர் லெட்டர்ஸ்லாம் போட்டு அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி உள்ளே போனோடனே தான் சர்ச்சோட மெயின் ஏரியாவே வந்துச்சு. ஸோ அங்கே ஒவ்வொரு தூணும் சுமார் 10 பேர் சுற்றி கட்டி பிடிக்கலாம். அவ்வளோ பெருசு ஒரு பில்லரே.
பத்தா தண்டிக்கு கட்டி வச்சுருக்காங்க. எப்படி இதெல்லாம் கட்டினாங்கன்னு தெரியல. பல பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க கன்ஃபார்ம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டாப்பில் நம்ம ஏரியல் வியூலேருந்து பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் கிராஸ் மாதிரி இருக்கும், சிலுவை மாதிரி இருக்கும். நேராக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மெயின் பீடமே. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து மேலே கோபுரத்துக்கு போகிற வழி. ஸோ அதுக்கு போகணுன்னா நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும். நாங்கள் வந்து சரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிடணும், நாங்கள் டிக்கெட் எடுக்கலை. ஸோ நாங்கள் ஸ்ட்ரீட்டாக போன உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மதர் மேரி அண்ட் ஜீசஸ் இருக்க மாதிரி ஒரு அருமையான வுட்டில் செஞ்ச ஸ்டாச்சு. அது டோட்டலாக வுட்டு. ஆனால் உள்ளே போக அளவுல வெளியேருந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் நிறைய கிளாஸ் பெயிண்டிங் இருந்துச்சு. இதுதான் மெயின் சாக்ரிஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் லைக் ஃபாதர்ஸ் உட்கார்றதுக்கான அருமையான ஒரு இடம் வெல்வெட்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. இதுதான் முக்கியமான ஏரியா. ஸோ ஹாரி பாட்டர் படத்தில் வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல தான் வந்து ஹாரி பாட்டர் சீன் எடுத்தாங்க. லைக் அவர் பிடிச்சு போட்டிக்கு போகும்போது இந்த இடத்துல தான் அவர் நடந்து வந்து இந்த ஏரியாவில் பேசியிருப்பார். ஸோ அந்த சீன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ஹாக்ரிட் கூட பேசுகிறது, இந்த மாதிரி பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அந்த ஏரியாவில் எல்லோரும் உட்காந்து நல்லா ஃபோட்டோ எடுத்து ஏன் ஹாரி பாட்டர் இடத்துக்கு வந்திருக்கோம், இங்கே தான் படம் எடுத்தாங்கன்ட்டு நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்காங்க. சரி நம்மளும் போடுவோமே அப்படின்னு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்தில் மேலே ஏறிட்டு மணி இருக்கும். ஸோ அந்த மணி யார் வேணால் அடிக்கலாம். நம்ம ஊரில் டிங் டிங்குன்னு தானே கேட்கும், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக டிங் 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 கேட்டுச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்து கத்திரிலாம் பார்த்தோம். கேசலுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு தனியாக ஒரு ரேட்டு பே பண்ணணும். பே பண்ண மட்டும்தான் உள்ள விடுவாங்க. சரி வாங்க நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும். சிட்டி சென்டருக்கு போனோம். போகிற வழியில் அங்கே வந்து ஒரு கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் அந்த பென்ஸு காரு அந்த கார் தானே, அந்த காரில் தான் கூப்பிட்டு வரணும், பெரிய காரில் தான் கூப்பிட்டு. இந்த ஊரில் பாருங்களேன் அந்த பழைய வின்டேஜ் காரில் தான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்த்தபடியே வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாரு இப்போவும் ஓடுது இந்த காரெல்லாம், சூப்பராக இருக்குது. அது எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் போட்டிங் போகலாம், இங்கே அது ஒரு ஸ்பெஷல் போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சிட்டி சென்டருக்குள்ளே போயிட்டுருக்கோம். திருப்புன்னு ஒரு குகை மாதிரி குட்டி சந்துக்குள்ளே கூப்பிட்டு போனாங்க. எங்கடா கூப்பிட்டு போகிறீங்கன்னா போட்டிங் பண்ண போகிறோம், ஆத்தோரம் போகிறோம். அதுக்கு இதுதான் வழி. கூகுள் மேப்பே இதை தான் காட்டுது. கூகுள் மேப் காட்டுதா? நம்ம ஊரில் தான் எங்கெங்கேயோ கொட்டு விடுது. ஆனால் இந்த ஊரில் கூகுள் மேப் கொஞ்சம் கரெக்டாக தாங்க வேலை செய்யுது. இறங்கி நாங்கள் பாட்டுன்னு போயிட்டே இருந்தோம். கடைசியில் நாங்கள் வந்து பாலத்தை பார்த்துட்டோம், ஆத்தோரம் வந்து சேர்ந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் படத்தில் வர மாதிரிலாம் சூப்பரான ஒரு ரொமான்டிக் ஏரியா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஒரு ஆளுக்கு 10 பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டில் 2 பேர் போட்டு இருக்குது. 2 பேர் ஓட்டுற மாதிரி போட்டு இருக்குது, 4 பேர் ஓட்டுற மாதிரி இருக்குது, 7 பேர் ஓட்டுற மாதிரி இருக்குது. நாங்கள் ஒரு 7 பேர் ஓட்டுற மாதிரி ஒரு போட்டு ஏறி நல்லா துடுப்பு போட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஏய் அங்கே போய் அப்படி ட்ரிஃப்ட் அடிச்சு தான் திருப்புறோம். ஓகே சூப்பராக இருந்துச்சுங்க. ஏதோ இந்த பழைய ஆற்றுல இந்த நார்னியன்ஸ் வைக்கிங்ஸ் படத்தில் வர மாதிரி துடுப்பு போட்டு அந்த பிரிட்ஜு பார்க்கும்போது ஏதோ காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு புதரு, அந்த சைடு புதரு, யாருமே இல்லை. அப்பப்போ கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நீங்கள் தரம் வந்தீங்கன்னா இந்த போட்டிங் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் கப்பலாக வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அப்படியே பொறுமையாக போட்டிங்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக நேரம் ஆகிடுது அப்படின்னு சிட்டி சென்டரை ஒரு வாட்டி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் ட்ரெயின் பிடிச்சி திருப்பி ஒரு 20 நிமிஷத்தில் நாங்கள் நியூ காசல் வந்துட்டோம். இதே போல் நியூ காசல் பற்றி நிறைய வீடியோங்கள் நாங்கள் அடுத்தடுத்து போக போகிறோம். ஸோ அதுக்கு மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு ஹெல்ப்பு தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். Thank you for watching.